லட்சணமா நம்பவே முடியல. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டாடையில் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய். போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்களும் நிறைந்த காஞ்சி பட்டு. பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளாகிய இந்த நவம்பர் 14 கவிதை மட்டுமல்ல என்கின்ற அரிய நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாள், அது வளரும் மழலைகளினுடைய விழா நாளாக நடத்தப்படுகிற போது ஆங்கில கவிஞன் வேர்ட்ஸ்வொர்த் குழந்தை மனிதனின் தந்தையாகிறான், குழந்தையே மனிதனுக்கு தந்தை, the child is the father of the man என்ற பொருள் புதிந்த கவிதையை தந்தார். அந்த வரிகள் என் நினைவிலே பளிச்சிடுகின்றன. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் எழுதிய கடிதங்களை இலக்கியமாக கருதுகிறவன் நான். கவிஞர்களை அவர் போற்றிய காரணத்தினாலேதான் அவர் மனம் கவர்ந்த கவிதை ஒன்றை தன்னுடைய மேடையில் இன்றைக்கும் வைத்திருந்ததை அனைவருமே படித்திருப்பார்கள். நேருவை அறிந்தவர்கள், அறிய முயல்கின்றவர்கள், அடர்ந்த காடு, அடவிகள் நிறைந்த காடு, எண்ணற்ற கருக்கள், அங்கே இருள், ஆழ்ந்த இருள், அழகு மண்டி கிடக்கின்றது அந்த அரண்யம். எனக்கோ கொடுத்த வாக்குறுதிகளை நிரம்ப நிறைவேற்றி தீர வேண்டிய கடமை இருக்கிறது. நான் போக வேண்டிய தூரம் அதிகம், நான் போக வேண்டிய தூரம் அதிகம், நான் தூங்குவதற்கு முன்பு நான் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். The woods are lovely, dark and deep, but I have promises to keep. Miles to go before I sleep, miles to go before I sleep என்று நான் தூங்குவதற்கு முன்பு, நான் நிரந்தர துயிலே ஆழ்வதற்கு முன்பு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்ற ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய கவிதை வரிகளை தன் விழிகளில் எந்த நேரத்திலும் படுகின்ற வண்ணமாக மேஜையிலே பண்டித நேரு வைத்திருந்ததாக நான் படித்திருக்கின்றேன். கவிதை மட்டுமல்ல என்ற தலைப்பு. இது கவிதை மட்டுமல்ல, கனல் கணக்கும் ஊதுரை, வார்ப்பிக்கும் பட்டறை, முல்லை பூக்கும் மலர்காடு. இது கவிதை மட்டுமல்ல. மெகா நதிக்கரையின் ஓரத்தில் அந்த வண்டலன் தெரிந்திருக்கக்கூடிய பகுதியில் சிட்டுக்குருவிகள் யானையை சாய்க்கட்டும், வெட்டுக்கிளிகள் வெற்றியை பெறட்டும் என்ற கவிதை முழங்கப்பட்ட நாட்டில் விடுதலை இயக்கத்தை, மண்ணின் விடுதலைக்காக போராடி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பிடியிலே வந்து வியட்நாமை மீட்ட ஹோ சி மின் அமெரிக்காவினுடைய பீரங்கிகளை எதிர்த்து, விண்ணிலே இருந்து சீறுகின்ற குண்டுகளை எதிர்த்து, அந்த ராணுவத்தை எதிர்த்து தாக்குவதற்கு கைகளிலே கிடைக்கின்றவற்றையெல்லாம் ஆயுதங்களாக தூக்கிக் கொண்டு வாருங்கள், தடிகள் கிடைத்தாலும் சரி, கண்ட போராளிகளை எடுத்து வாருங்கள், துப்பாக்கிகளை ஏந்தி வாருங்கள், விலங்குகளை உடைப்பதற்கு வாருங்கள் என்று கவிதை எழுதினாரே, அந்த ஹோ சி மின் எழுதிய ஒரு கவிதை. கவிஞரின் பணி கவிதை மட்டுமல்ல, ஒரு இனத்தின் விடுதலை போராட்டத்தை தலைமைதான்
கவிதையில் கவிதை மட்டுமல்ல என்ற அந்த 2 வார்த்தைகளை தன்னுடைய நூலுக்கு தலைப்பாக தந்திருக்கிறார் தம்பி நடராஜன். அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த புத்தகத்தை இந்த மேடையிலே வெளியிடுகிற வேளையிலே கண்டிருப்பீர்கள். தலைப்பு ஹோசிமினுடைய கவிதையினுடைய வார்த்தைகள் இந்த நூலுக்கு தலைப்பு. அந்த நூலினுடைய முகப்பிலே வைத்திருக்கின்ற படம் உலக வரலாற்றில் நினைத்து நினைத்து பாராட்டுகின்ற ஒரு போர்க்களத்தை, பிடல் காஸ்ட்ரோ பாராட்டிய போர்க்களம், சேகுவேரா பாராட்டிய போர்க்களம், நெப்போலியன் நினைவூட்டிய போர்க்களம், கரிமாட்டு நினைவூட்டிய போர்க்களம், அந்த தெர்மாப்லே போர்க்களத்துக்கு சென்ற 300 ஸ்பார்ட்டா வீரர்களுக்கு தலைமை தாங்கிய லியோனிடாஸ் அவன் ஆயுதமேந்தி செல்லுகின்ற இந்த காட்சியை கணிப்பொறியின் மூலமாக அதை தேர்ந்தெடுத்து அந்த படத்தை இந்த நூலுக்கு அட்டைப்படமாக போட்டிருக்கின்றார் நடராசன். அவர் ஆவேசக்குரலோடு பாடுகிறார். தன் தாயினுடைய எண்ணம், தனக்கு முந்தைய தலைமுறையின் அணுகுமுறை தனக்கு ஏற்புடையது அல்ல என்பதை தொடங்கி பாடுகிறார். கவிதை அங்குதான் அவருடைய கவிதை முத்தாய்ப்பு பெறுகின்றது. தாய்க்கு சொல்லுகிறார், என்னுடைய ஒற்றை வயதுகளில் என் கிழிசல் உடையை வாண்டியுடன் வருடி அது கூட இல்லையே என்றபடி அம்மனை சிறுவர்களை காட்டி போதுமென்று மனதில் திருப்திப்பட்டாயே அன்பான